வீட்டிலேயே வந்து சீயக்காய் ஷாம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நான் வந்து சீயக்காயோட வேப்பையில எடுத்திருக்கேன். வேப்பையில இது வந்து மலைவேம்புன்னு சொல்லுவோம். ஸோ மலைவேம்பு நார்மல் வேப்பையிலையை விட நல்லா வந்து கூடுதலாக அதனுடைய பவர் அதிகமாக இருக்கும். அதனால் இது பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் பெயின் தொல்லை இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 4-5 பெரிய நெல்லிக்காய் போட்டிருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை, வெட்டி வேறு, ஆவாரம்பூ, சீயக்காய், பூந்தி கொட்டை, இது கூடவே 2 ஸ்பூன் வந்து வெந்தயம், 2 ஸ்பூன் வந்து பச்சைப்பயிறு, இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரும்போது இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஓவர் நைட் நல்லா ஊறினதுக்கப்புறம் மறுநாள் எடுத்து திரும்பி நல்லா வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கு நல்லா ஆற விட்டு இது எடுத்து பார்த்திங்கன்னா இந்த பூந்தி கொட்டையை உள்ளே இருக்க இந்த விதையை நீக்கிட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நம்ம வீட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் கொஞ்சம் போல் நீங்கள் விட்டு அரைச்சி நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உடனே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓகே, இல்லை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க போகிறீங்கன்னா ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.